வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்ம என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உணவுகளில் முட்டைகள் பிரதானமான ஒரு உணவாக இருக்குது. மலிவு விலையில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவாகவும் முட்டை பார்க்கப்படுது. ஒரு சில பேர் முட்டை சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க மக்களே. முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக முட்டை பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த ஆற்றல் மிக்கதாக இருக்குது. அதன்படி ஒரு பெரிய முட்டையில் தோராயமாக 70 கலோரிகள், 6 கிராம் புரதம், 5 கிராம் கொழுப்பு மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி12, ரிபோஃப்ளோவின், ஃபோலேட் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது நம்முடைய மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுது. எனவே ஒரு நாளைக்கு 2 முட்டைகளை உட்கொள்வது அன்றாட ஊட்டச்சத்துக்கள் தேவைக்கு முக்கிய பங்களிப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புரத உட்கொள்ளலை அதிகரிக்கிறது முட்டை. முட்டைகள் உயர்தர புரதத்தினுடைய சிறந்த மூலமாக கருதப்படுது. அதன்படி ஒரு முட்டையில் சுமார் 6 கிராம் புரதம் இருக்கு. இது முழுமையான ஒரு புரோட்டீன். இதை தவிர உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையும் முட்டைகள் நமக்கு வழங்குது. மேலும் திசுக்களை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே தினசரி 2 முட்டைகளை உட்கொள்வது தினசரி புரத தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் தசை வளர்ச்சி மற்றும் தசைகளை பராமரிக்கிறதுக்கும் முக்கியமானதாக கருதப்படுது. ஆய்வு ஒன்றில் முட்டையிலிருந்து வரக்கூடிய புரத தசை நமக்கு புரதத்தை தொகுப்பை இன்னும் தசை புரதத்தினுடைய அந்த தொகுப்பை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தும். இது தசையை உருவாக்குறதுக்கு உடல் பயன்படக்கூடிய செயல்முறை. அதனால குறிப்பாக தசையை நம்ம ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் உடலை ஆற்றல் மிகுந்ததாக மாற்றி புரோட்டீன் சத்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கு புரத உட்கொள்ளலை அதிகரிச்சுக்கிறதுக்கெல்லாம் முட்டை எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டீன் குறைபாடால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் முட்டை ஹெல்ப் பண்ணும். கண்களினுடைய ஆரோக்கியத்தை நலமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இது முட்டையினுடைய மஞ்சள் கருவில் காணப்படுது. இந்த ஆக்சிஜனேற்றிகள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய நீல ஒளியிலிருந்து நமக்கு நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆய்வு ஒன்றில் முட்டைகளை தவறாமல் உட்கொள்வது ரத்தத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தினுடைய அளவை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது கண் நோய்களினுடைய ஆபத்தை குறைக்கும். வயதாகும் போது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மதியம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு முட்டைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த கண் கருவளையங்கள், சுருக்கங்கள் இதையும் வராமல் தடுக்கிறதுக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். எடை இழப்பை ஆரோக்கியமாக ஊக்குவிப்பதற்கு முட்டை எடுத்துக்கலாம். உங்களுடைய எடையை நீங்கள் நிர்வகிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் முட்டைகள் இணைக்கிறது கூடுதலாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடைய ஹை புரோட்டீன், அந்த உயர்தர புரத உள்ளடக்கம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை நீண்ட நேரம் உங்களை முழுமையாக உணர வைக்கிறதால பசியை ஏற்படுறதை கட்டுப்படுத்தும். ஸோ கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறதுனால எடை இழப்பு அல்லது பராமரிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். உடல் பருமன் பற்றிய சர்வதேச இதழில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் காலை உணவாக முட்டைகளை சாப்பிட்டவங்களுக்கு பார்த்தோம்னா அதிக உடல் எடை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இடுப்பு சுற்றளவினுடைய அங்குலம் குறைஞ்சிருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்க வச்சு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்து நமக்கு வேண்டிய அளவுக்கு உடல் எடையை குறைத்து கொடுக்கும். ஸோ நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் முட்டையை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சிடும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை வைத்துக் கொள்ளணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு அளவோட முட்டையை நீங்கள் சாப்பிடணும். நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. எலும்பை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் விட்டமின் டி சத்துக்கள் இருக்கு. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். இந்த விட்டமின் டி சத்து ஊட்டச்சத்துக்களினுடைய, அதாவது நமக்கு இந்த விட்டமின் டி ஊட்டச்சத்து உடலில் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் டி தான் கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பராமரிக்கும். எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக இருக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் குறிப்பாக தசைகள் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு செயல்படுவதற்கு செயல்படுவதற்கெல்லாம் நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ போதுமான விட்டமின் டி அளவை பராமரிக்கிறதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு கோளாறுகளை முன்னாடியே தடுத்துடலாம். எனவே தினசரி முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக சூரிய ஒளி குறைவாக இருக்கும்போது குளிர்காலத்தில் விட்டமின் டி சத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் டி சத்து கால்சியம் சத்து நமக்கு கொடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எலும்புகளை பராமரிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படும்
ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து முட்டை சாப்பிடும்போது இது போன்ற பல்வேறு நன்மைகள் நமக்கு இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சில பக்க விளைவுகளையும் அது ஏற்படுத்தும். அதனால நீங்கள் எப்போதுமே அளவாக தான் சாப்பிடணும். ஏன்னா ஒரு சில பேர் முட்டையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி ஏற்பட்டுரும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் ஏற்படலாம். முட்டைகளை வெண்ணெய் அல்லது எண்ணெயில் பொரிப்பது போன்ற கூடுதலான கொலஸ்ட்ரால் சேர்க்கக்கூடிய முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதாவது எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டையோ, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களோ, பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றதோ இது மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா முட்டை குழம்புகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுத்து உடலை ஆற்றலோட பாதுகாத்துக்கொள்ளும், நலமோடு வைக்கும். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.